வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் குயிக்காக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் தயிர் வச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, அதுக்கிட்ட கடுகு உளுந்து போட்டேன். அப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டேன். அது நல்லா வணங்கி வந்தோடனே அது கூட பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் அது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்க, எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தீயை கம்மி பண்ணி வச்சு எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அது கூட தயிரை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ணோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் நம்ம போயிடும் தானே, போனதுக்கப்புறம் தானே நம்ம தயிர் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு இதுக்கெலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.